أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு ஹிஜ்ரத் தரும் பாடமும் படிப்பினையும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி மக்காவிலே அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குகிற பொழுது அந்த மக்கள் அவர்களை பல வகையில் தொல்லை செய்தார்கள். பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள், நக்கல் செய்தார்கள், இழிவுபடுத்தினார்கள், பொய்யர் என்று பொய்ப்பித்தார்கள், சந்தேகங்களை ஏற்படுத்தினார்கள். இவர் சொல்வதெல்லாம் ஒரு புராண கதைகளாக இருக்கிறது, கடந்த கால கட்டுக்கதை என்று சொன்னார்கள். துன்புறுத்தினார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள், உணவு கொடுக்காமல் பட்டினி போடுகிற அளவுக்கு தொல்லை செய்தார்கள். உயிருக்கே ஆபத்து வரும் என்கிற ஒரு நிலை வருகிறது. 13 ஆண்டுகள் கடந்து விட்டன மக்கா வாழ்க்கை. அதற்கு பிறகு இறைவனுடைய அனுமதியோடு ஹிஜ்ரத் பயணம் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படி ஹிஜ்ரத் பயணம் செல்கிற நேரத்தில் தேர்வு செய்யப்பட்ட இடம் மதீனா, அன்றைய யஸ்ரிப் என்கிற பகுதி. அந்த ஊருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமான அந்த வரலாறை பல முறை நாம் கேட்டிருப்போம். அந்த வரலாறு முழுக்க நாம் சொல்ல போவதில்லை. ஆனால் அந்த வரலாற்றில் நமக்கென்ன பாடம், படிப்பினை? அதில் முதலாவது படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டால் இஹ்லாஸ். ரசூலுல்லாவுக்கு வெற்றி கிடைத்தது, சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைத்தது. இப்படியான வெற்றிகள் கிடைப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது உள தூய்மை, இஹ்லாஸ். நாம் நிறைய பணிகளை செய்கிறோம், நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய இஹ்லாஸில் ஏதோ குளறுபடி இருக்கிறது. எனவே எந்த பணியை செய்தாலும் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமானது.
அந்த இஹ்லாஸ் என்கிற அந்த உள தூய்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் மேலோங்கி நின்றார். அவர்களை பொறுத்த வரையில அந்த அளவுக்கு இஹ்லாசுடைய தன்மையோடு பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள் இந்த மார்க்கத்திற்காகவே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு சொல்லுகிற பொழுது, இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமைகின்றன. நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால் நம்ம செய்கிற செயல் சரியாக இருக்கும். இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, அவர் என்ன மாதிரியான எண்ணத்தில் செயல்படுகிறாரோ அந்த எண்ணமே அவர்களுக்கு வெற்றியான ஒரு சூழலை அவர் எண்ணியதையே பெற்றுக்கொள்கிறார். ஃபமன் கானத்து ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக ஹிஜ்ரத்து செல்கிறாரோ அவர் அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார் என்கிற புகாரியுடைய ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்தார். அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து சொல்கிறான், வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்ல இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அலா என்று ரப்புல் ஆலமீன் புகழ்ந்து சொல்வது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஸயுஜன்னபுல் அத்கா, யாருக்கிட்ட தக்வா இருக்கிறதோ அவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவார். அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தன்னை தூய்மைப்படுத்தியவராக தன்னுடைய பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த வசனத்தை முடிக்கும் போது இல்லப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அலா, உயர்வான இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே அவர் செலவு செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்ன அன்னஹு லைஸ அஹதுன் மன்ன அலைய ஃபி நஃப்ஸிஹி வ மாலிஹி மின் அபி பக்ர் இப்னி அபி குஹாஃபா என்று சொன்னார். அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர், அவர் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னையும் அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த அளவுக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார். எனவே தான் ஹிஜ்ரத்து பயணத்தின் பொழுது இஹ்லாசுடைய இந்த அபூபக்கரையும் அழைத்து சென்றார். எனவே இந்த இஹ்லாஸ் என்பது நமக்கு ஹிஜ்ரத்து பயணத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஹிஜ்ரத்து பயணம் அந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த அமலை செய்தாலும் சரி, நீங்க இஹ்லாஸை கடைபிடிங்க, உள தூய்மையை கடைபிடிங்க, அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்க. ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் உதவி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமானால் அதை வெளிப்படுத்தாதீர், அதை பகிரங்கப்படுத்தாது. அவருக்கு அதை செய்தேன், இதை செய்தேன், அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி உங்களுடைய அமல்களை நாசப்படுத்தி விடாதீர். நான் இன்னென்ன இபாதத்துகள்லாம் செய்கிறேன் என்று பெருமை அடிக்காதீர். நான் இப்படி உழைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய இஹ்லாஸை போக்கி விடாதீர்கள். இது ஹிஜ்ரத்து பயணம் நமக்கு சொல்லுகிற முதலாவது பாடம். அடுத்த அருமையானவர்களே, ஹிஜ்ரத்து பயணம் நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாடம் தஹ்தீத் என்று சொல்வார், திட்டமிடுதல். ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான பிரதான பங்குகளில் ஒன்று திட்டமிடுதல். அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, திட்டமிடுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த செயலும் வெற்றி பெறுவதற்கு திட்டமிடுதல் என்கிற அடிப்படை அவசியமானதாக இருக்கிறது. அதனால் அவர் நிச்சயமாக வெற்றி அடைவார். முதல்ல திட்டமிடுதல், அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து திட்டமிடுதல். தவக்குல் வேணும். நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம், எல்லாமே சரியா முடிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்து விடக்கூடாது. தவக்குல் வைத்து கொண்டே திட்டமிடுதல், அல்லாஹ் மீது நம்பிக்கை திட்டமிடுதலோடு. அதே போன்று கதிரின் மீது நம்பிக்கை, இறைவன் எதை விதித்திருக்கிறானோ அது நடக்கும் என்கிற
நம்பிக்கையோடு நாம் அனைத்திலும் திட்டமிடுதல் என்கிறது ஹிஜ்ரத் நமக்கு சொல்லுகிற பாடம். நம்முடைய குடும்பத்திலும் கூட நம்ம திட்டமிடுதலை உருவாக்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத ஒரு நாட்டுக்கு போறாங்க. அறிமுகம் இல்லை, யாருமே பழக்கம் இல்லை. அரவணைப்பு கிடைக்குமா? அவர்களுக்கு அங்கு ஏதாகிலும் உதவி செய்வார்களா அல்லது அவர்களை விரட்டி விடுவார்களா என்கிற எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு பகுதிக்கு செல்றாங்க. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் திட்டமிட்டு கொண்டார். அது நமக்கு பாடமாக இருக்கிறது. எந்த பயணத்திலும் சரி ஒரு தலைவர் தேவை. அந்த வகையில் கேப்டன், தளபதியாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாவே இருக்கிறார். அல் காயித் என்று சொல்வார். ஹிஜ்ரத் பயணத்திற்கு காயிதாக, தளபதியாக இருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தளபதி மட்டுமல்ல, அதற்கு ஒரு உதவியாளர் தேவை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உதவியாளர். இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடுறாங்க. அடுத்தது ஒரு அர்ப்பணிப்பாளர் ஒருவர் தேவைப்படுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அர்ப்பணிப்பாளராக அங்கு இருந்தார். அடுத்தது நாம் போகிற பயணம் ஒரு தூரமான பயணம். நாம் போகிற இடம் அறிமுகம் இல்லாத இடம். நமக்கு என்ன கிடைக்கும்? போற வழியில் பெரிய பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியானால் பயணம் அபாயகரமான பயணமாக இருக்கிற காரணத்தால் அங்கு என்ன நடைபெறும் என்பதை வேவு பார்ப்பதற்கு, உளவு பார்ப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். இஸ்திக்பாராத் என்று சொல்வார். அப்படியான வேவு பார்ப்பதற்காக வேண்டி அபூபக்கருடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நியமிக்கப்படுகிறார். அதே போன்று நாம் போகிற பொழுது விரோதிகள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதாகிலும் ஆபத்து நடந்துவிடக்கூடாது. அதனால் எந்த அடையாளங்களும் தடயங்களும் இருக்கக்கூடாது. தடயங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தடயங்களை அழிப்பதற்காக ஒருவர் ஆமிர் இப்னு ஃபுஹைர். எவ்வளவு அற்புதமான ஒரு திட்டமிடுதல்! ஒரு நாட்டிற்கு ஒரு தளபதியாக இருக்கக்கூடியவர், ஒரு போரில் தளபதியாக இருக்கக்கூடியவர் திட்டமிடுகிற மாதிரி ஒரு மனிதன், தனி மனிதன் இப்படியான திட்டமிடுதலோடு இருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்பதை இந்த ஹிஜ்ரத் பயணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்முடைய பயண வழிகளை அங்கங்க நின்று கேட்டுட்டு போக முடியாது. எப்படி போகணும் அப்படின்னு கேட்க முடியாது. பயணத்தின் வழியையும் மாற்றி செல்ல வேண்டும். அப்படியானால் நமக்கு ஒரு பயண வழிகாட்டி தேவைப்படுகிறார். அந்த வகையில் அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடியவர் நியமிக்கப்படுகிறார். அதே போன்று நாம் தற்காலிகமாக ஒரு இடத்தில் தங்கியாக வேண்டும். விரோதிகள் நம்மை தேடி அவர்கள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது மாட்டிவிடக்கூடாது. அதிலும் கவனமாக இருக்கிறாங்க. தற்காலிகமாக தங்குவதற்கு சவுரு குகையை அவர்கள் தேர்வு செய்கிறார். அருமையானவர்களை, அந்த வரலாற்றை, ஹிஜ்ரத்துடைய வரலாறு எவ்வளவு பெரிய படிப்பினையை கொடுக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? அதிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வரலாற்றில் அவ்வளவு விவரங்கள் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் பொழுது ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டில் இருந்து புறப்படுகிற பொழுது வீட்டில் அவர்கள் நம்மை தேடி முற்றுகையிடுவார்கள். வீட்டுக்கு தேடி வருவார்கள். வருகிற பொழுது நமது வீட்டு வாசலின் அந்த நீக்கல் வழியாக பார்த்து நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை தேடுவார்கள். நாம் இருப்பதாக காமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கவனங்கள் இந்த பக்கமே இருக்கும், நம் மீது விழாது, நாம் எங்கேயாவது போய் தப்பித்துக் கொள்ளலாம். எப்படியான ஒரு திட்டமிடுதல் பார். அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறார். அதே போன்று முஷ்ரிக்குகள் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். அந்த வரலாறு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். எனவே அந்த வரலாற்றுக்குள் செல்லவில்லை. முற்றுகையிடுகிறார்கள். கதவு நீக்கல் வழியாக பார்க்கிறார்கள். அங்க உள்ள தலைவன் சொல்கிறான், ஆம், முஹம்மது படுத்திருக்கிறார். என்ன படுக்கை, அவர்கள் போத்திருக்கிற போர்வை எல்லாமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடையது. எனவே உள்ள யாரு படுத்திருக்கிறார் என்கிற ஆய்வுக்கு அவர்கள் இறங்க தேவையில்லை. படுத்திருப்பது முஹம்மது தான். விடியுவரையும் காத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஒரு மாலை பொழுதில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். இரவு நேரங்களில் கூட தேட விடாமல் அவர்கள் அந்த இடத்திலே முஹம்மது இருக்கிறார், விழித்து வரட்டும், பார்த்து கொள்வோம். அவர் காலையில வெளியில் வருகிற பொழுது அவரை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவோம் என்று அவருடைய கவனம் எல்லாம் அங்கு திசை திருப்பப்பட்டோம். எப்படியான திட்டமிடுதல்! அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். எது ஆகிலும் நடக்கும். நபிகள் நாயகம் படுத்திருக்கிறார்கள் என்றால்
அவர்கள் உள்ளே நுழைந்து ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அச்சப்படவில்லை. முதல்ல அர்ப்பணிப்பு உணர்வு தேவை என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அடுத்ததாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நாம் இப்பொழுது இதே நிலையில சென்றால் நம்மை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு வேறு வழியை தேர்வு செய்கிறார். யமனுக்கு போகிற வழியை எடுக்கிறார். மதீனாவுக்கு போற வழி, யமன் தேசத்துக்கு போற வழி அது வேற, இது வேற. ஆனால் இவர் யமன் தேசத்துக்கு செல்லுகிற வழியை தேர்வு செய்கிறார். அப்படியே தேர்வு செய்து அந்த போற வழியில ஒரு 5 மைல் தூரத்தில் உள்ளதுதான் சவுரு குகை. அந்த குகைக்குள் அவர்கள் செல்கிறார். அங்க போய் நம்ம உள்ள உட்கார்ந்துக்கிறோம். ஒரு 3 நாள் அங்க இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் சவுரு குகையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிறார். விரோதிகள் நம்மை கண்டுகொள்ளக்கூடாது. நம்மை தேடினாலும் கூட எவ்வளவு தூரம் தேடுவார்கள்? 3 நாள் எங்கெங்கெல்லாமோ போய் தேடலாம். அதற்கு பிறகு அவர்கள் ஓய்ந்திருக்கிற பொழுது நாம் சென்று விடலாம் என்கிற அந்த திட்டமிடுதலோடு அங்கு இருக்கிறார். இதற்கு மத்தியில் அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பதற்காக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை உணவு தயார் செய்து அதை வேக வேகமாக கொடுத்து விடுறாங்க. எப்படியாவது இங்கிருந்து அவர்கள் சென்று விட வேண்டும் என்பதற்காக, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணவை தயார் செய்து எல்லாம் முடிச்சு அந்த சுஃப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த உணவை விரிக்கக்கூடிய விரிப்பை கெட்டி தொங்க விடுவதற்கு கயிறு இல்லை. இப்ப கயிறை தேடுவதற்கு நேரத்தை நாம் வீணடித்தால் அதற்குள்ள விரோதிகள் வந்து விடுவார்கள். திட்டமிட உடனே அவசரமாக தன்னுடைய இடுப்பிலே கெட்டி இருக்கக்கூடிய பெல்ட்டை அவர்கள் அந்த கயிறை எடுத்து அதை 2ஆக கிழித்து ஒன்றை இடுப்பில கெட்டி கொண்டு மற்றொன்றை இந்த சுஃப்ராவை அவர்கள் முடித்து போட்டு அதை வாகனத்தில் கட்டி அனுப்பிவிட்டார். இப்படியான ஒரு துரித செயல். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிடுதல் பாருங்க. சரி, இப்ப நாம் மேலே சென்று விட்டோம், சவுரு குகைக்குள் சென்று விட்டோம். ஆனால் போகிற பொழுது ஏற்பட்ட தடயங்கள் இருக்கிறது. இந்த தடயங்கள் அழிக்கப்பட வேண்டும், இல்லைன்னா விரோதிகள் வந்து விடுவார்கள். தடயங்களை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே திட்டமிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஆமிர் இப்னு ஃபுஹைர் என்று சொல்லக்கூடிய ஆடு மேய்ப்பாளர், அவங்க ஆடையெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பார். அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு சவுரு குகை பக்கம் வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது ஆற்றினுடைய அந்த தடயங்கள் எல்லாம் எங்களுடைய தடயங்களை அழித்து விடும். அப்படி நீங்க வர வேண்டும். இது ஒரு நாள் இல்ல, இங்க 3 நாள் தங்க போகிறோம். 3 நாளும் இங்க இன்னொருத்தர் வரப்போகிறார், எங்களை வந்து சந்தித்து விட்டு செல்ல போகிறார். அவருடைய தடயமும் அளிக்கப்பட வேண்டும். அதனாலதான் 3 நாள் வர சொல்றாங்க. இதுல 2 வகையான பயன். ஒன்னு தடயங்கள் அளிக்கப்படுகிறது, மற்றொன்று எங்களுக்கு குடிப்பதற்கு பாலும் கிடைத்து விடுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிடுதல் பாருங்க. அதற்கு பிறகு வேவு பார்ப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கருடைய மகனார் அப்துல்லாஹ் அவர்களை ஏற்கனவே பேசி, அவர் ஒரு நல்ல இளைஞர், ரொம்ப புத்திசாலித்தனம் உடையவர், அபூபக்கருக்கு பிறந்தவர், அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதி மிக்கவர். அவரை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய வேலை என்னன்னா, பகல் வேளையில் பஜார்ல கடை வீதிகள்ல போய் நபிகள் நாயகத்தையும் தன்னுடைய தந்தையை பற்றி ஏதாவது பேசுகிறார்களா என்று தெரிந்து அந்த செய்திகளை இரவு நேரத்துல வந்து சொல்ல, அன்னைக்கு நிலைமை இப்படி இருக்கிறது, அப்ப வெளியில போயிட வேண்டாம். அடுத்த நாள் நிலைமை இப்படி இருக்கிறது, 3ஆவது நாள் ஓரளவு மக்கள்கிட்ட கவனம் திரும்பி விட்டது என்று அந்த தகவல் அனைத்தையும் வேவு பார்த்து விட்டு உளவு பார்த்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக அவருடைய மகனை அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தினமும் வந்து போகிறார். அந்த தடயங்கள் அழிப்பதற்காக வேண்டி அதிகாலையிலேயே ஆட்டை ஓட்டிக்கொண்டு ஆமிர் இப்னு ஃபுஹைர் வந்து அப்துல்லாவுடைய தடயங்களை அழித்து விட்டு சென்று விடுவார். இப்படியான ஒரு திட்டமிடுது. பயண வழிகாட்டி போற வழியில விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு காஃபிர் தான் அவரு, இருந்தாலும் கூட அவர் நம்பிக்கையானவர். பயண வழிகாட்டியை தேர்வு செய்து அவருக்கு எல்லா வழியும் கடல் மார்க்கமாக, கடல் ஓரமாக அந்த கடற்கரை சாலையை பிடித்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டி நியமிக்கப்படுகிறார். இப்படியான ஒரு வழிகாட்டில் திட்டமிடுதல் இருந்தது. இது நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது? நம்முடைய வீட்டிலிருந்து நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்கிற பொழுது
இந்த மாதிரியான திட்டமிடுதல் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் எவ்வளவு திட்டமிட்டார்கள். அதே போன்று ஒரு அரசியல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இயக்கங்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அடுத்து நாங்கள் அமைப்பு அமைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய அம்சங்கள். நம்முடைய கட்சியை, நம்முடைய அமைப்பை யார் வேவு பார்க்கிறார், யார் மூலமாக நமக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, நாம் எப்படி திட்டமிடுதல், இதெல்லாம் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லுகிற பாடம். இஸ்லாமிய நாடுகளை ஆளக்கூடிய மன்னர்கள் எல்லாம் இந்த வரலாற்றை தெளிவாக ஆசிரியர்களோடு உட்கார்ந்து படித்து அதிலிருந்து பாடங்களை படித்திருந்தால் அவர்கள் தங்களுடைய நாடுகளை விரோதிகளை வைத்து பாதுகாக்கணும்னு முடிவுக்கு வர மாட்டார். நாமே தனியாக நின்று எந்த வகையான அச்சுறுத்தலுக்கும் அஞ்ச மாட்டோம் என்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் புறந்தள்ளி விட்டார். இந்த வரலாற்றை வரலாறாக மட்டுமே படித்தார்கள். அதிலிருந்து என்ன படிப்பினை? நபிகள் நாயகத்தினுடைய 13 ஆண்டு கால நெருக்கடி, அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி அதிகாரம், அதற்கு மத்தியில் அவர்கள் நடந்து கொண்ட இத மாதிரியான விதங்கள் எல்லாம் எனக்கு பெரிய பாடத்தை கொடுக்கிறது என்கிற அந்த சிந்தனை ஆட்சியாளர்களுக்கும் தனி மனிதனுக்கும் ஒரு சமூகத்தின் தலைவர்களுக்கும் இருக்குமானால் இந்த சமூகத்தை யாராலும் அழிக்க முடியாது. அந்த காலத்தில் எவ்வளவு அற்புதமாக திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டமிடுதல சஹாபாக்களுக்கு வந்தது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பாருங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வந்தவர்கள். ஆனால் மீண்டும் மதீனாவுக்கு செல்ல முடியாத நிலை. ரசூலுல்லாஹ்வோடு ஹஜ்ஜுக்கு வருகிற பொழுது அவர்கள் காயமுற்று அங்கேயே நோயினால் வர முடியாமல் தங்கிவிட்டார். ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறாங்க. இது மக்கால நடக்குது, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறாங்க. அவர்கள் பெரிய பணக்காரர் சஅத் இப்னு அபி வக்காஸ். யோசிக்கிறாங்க, என்னுடைய மரணம் வரப்போகிற மாதிரி நிலை. ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்ற, திட்டமிடுறாங்க, மரணத்திற்கு நான் என்ன தயாரிப்போடு செல்ல வேண்டும். இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறேன், நாம் பொருளாதாரமும் நமக்கு சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கிறதே, மரணிக்கிற முன்னாடி நாம ஒரு திட்டமிடுதலை செஞ்சுட்டு போயிருங்க. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தந்தை சேர்த்து வச்ச சொத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். தந்தை வச்சுட்டு போன சொத்து மூத்தவன் எடுத்துக்கிட்டா அல்லது இளையவன் எடுத்துக்கிட்டான், தரமாட்டுகிறான், இப்படி பண்ணிட்டான். இதுல ஒரு கட்டத்துல அவர்களுக்கே வெறுப்பாகி விடுகிறது. இவ்வளவு சொத்துக்களை வச்சுட்டு இப்படி ஒரு விவரம் இல்லாம நம்முடைய தந்தை நடந்து விட்டார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் ஒவ்வொரு சொத்துக்களை சேர்ப்பதற்கு. அல்லது அவர் விவரம் இல்லாம யாருக்கிட்டையாவது நம்பி கொடுத்துட்டு வசியத்தை செஞ்சுட்டு போயிடுறார். அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கவே அவர்கள் அந்த சொத்துக்களை அபகரித்து விட்டு அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். நிலைமை எப்படி போகிறது தெரியுமா? நான் நடக்கிற நிகழ்வுகளை சொல்றேன். இதுல நம்ம என்ன புரிந்து கொண்டோம் என்றால், திட்டமிடுதல் இல்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய பணம் சொத்து நிறைய இருக்குது, ஒரே ஒரு மகள். ரசூலுல்லாஹ்ட்ட கவலைப்பட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, யா ரசூலல்லாஹ், நான் மரணித்து விடுவேன் என்கிற மாதிரி எனக்கு தோணுது, அந்த அளவுக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன். வலா யரிஸனி இல்லா இம்ரஅத்தன் வஹிதா, எனக்கு ஒரே மகள் மட்டும்தான் இருக்கிறார். ஒரு தந்தை விட்டு சென்ற சொத்துல ஒரு மகள் மட்டும் இருந்தால் அந்த சொத்து பாதி மகளுக்கு கிடைக்கும், மிச்சம் இருப்பது அவரோடு கூட பிறந்த சகோதரர்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் யாரும் இல்லை என்றால் அந்த சொத்து அனைத்தையும் மகளே வாரிசாக எடுத்துக்கொள்வார். அவள் பாதி சொத்து போக மிச்சம் இருப்பதையும் தன்னுடைய தந்தையின் சொத்தையும் எடுத்துக்கொள்வார். அப்ப முழு சொத்துக்கு அவள் அதிகாரியா போயிடுவாள். இப்ப இவருக்கு பயப்படுறாங்க, அவ்வளவு சொத்தையும் மகள் கையில கொடுத்துட்டு போறத என்னுடைய ஆகிரத்து வாழ்க்கைக்கு நான் என்ன திட்டமிடுதல் செய்ய வேண்டும்? அவ்வளோத்தையும் கொடுத்துருவா. அவள் சம்பாதிக்க மாட்டா, அவளுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, அவளுக்கு எல்லாம் ஆற்றலை கொடுத்துருக்கா, அவளுடைய கணவனுக்கு அவரு சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு ஆகிரத்துக்கு என்ன பயன்? அதனால் என்ன எனக்கு கிடைக்க போகிறது? அதுக்கு ஏதாவது செய்யவே அந்த மரண நேரத்தில் யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துல சுலுசைனி கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. 3/2 நான் தர்மம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல அவ்வளவு தர்மம் செய்யாதீங்க. அப்ப அவரு கேட்கிறார், அப்ப நிஸ்ஃபு பண்ணலாம், பாதி கொடுக்கலாமான்னு கேட்கிறார். இல்ல அதுவும் வேண்டாம். அதற்கு பிறகு அப்படி என்ன சுலுசு கொடுக்கலாமா, 3/1 கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1/3 கூட யா சஅது கசீர் அப்படின்னாங்க. அதுவும் கூட அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்லை. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும்போது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, 1/4 உங்களுடைய சொத்துக்களில் இருந்து நீங்க பிறருக்காக வேண்டி வசியத்தை செஞ்சுட்டு போயிருங்க. நமக்கு எவ்வளவு நிறைய சொத்து இருக்குது, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட ஆகிரத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம், எனக்கு என்ன தயாரிப்பு இல்லை தானே. நம்ம மூத்தா போயிட்டா வாரிசுகள் எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணுமா, 1/3 ரசூலுல்லாஹ் அது கூட கசீர்னு சொன்னதுனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 4/1 நீங்கள், அது ஒரு கருத்து, 4/1 நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது வக்ஃப் செஞ்சுட்டு போயிருங்க, அல்லது யாருக்கு சொத்துல பங்கு கிடைக்காதோ அவருக்கு வசியத்து பண்ணிருங்க. நம்ம குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க, சொத்துல பங்கு கிடைக்காது, வாரிசாக மாட்டார், அப்படிதான் உண்மையில ஒரு கால் பேர பிள்ளையா இருக்கிறார், பேத்தியா இருக்கிறா, என்னுடைய மகன் முன்னாடி எனக்கு முன்னாடி மூத்தா போயிட்டார். அப்படி இருக்கும்போது என்னுடைய பேத்தியோ பேரனோ அந்த சொத்திலிருந்து பங்கு பெற மாட்டார்கள். காரணம், என்னுடைய மகன் மூலமாகத்தான் என்னுடைய பேத்திக்கு கிடைக்கும், என் மூலமாக தாத்தாவின் சொத்து நேரடியாக பேரம் பேத்திக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிற பொழுது அவர் யோசிக்கிறார், இப்படி மகன் மூத்தா போயிட்டார, பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறத என்ன செய்யறது, இவர் என்ன செய்யணும், வசியத்தை செஞ்சுட்டு போயிடும், என்னுடைய பேத்திக்கு நான் இந்த சொத்துக்களை இன்னென்ன பகுதிகளை கொடுத்துருங்க. இந்த வசியத்து அவர் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துட்டு தான் சொத்தையே பிரிப்பார், சட்டம் அந்த அளவுக்கு சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேர் ஃபத்வா கேட்டு வருகிற பொழுது உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காது, காரணம் உங்க கணவர் முன்னாடியே மூத்தா போயிட்டாரு, வாப்பாட சொத்திலிருந்து அவர் பங்கு பெற மாட்டாரு, அப்படி இருக்கிற பொழுது உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காது, பாவம் கஷ்டப்படுறாங்க. அப்ப இவர் என்ன செய்யணும், சொத்து உள்ளவர் முதல்லைய அந்த பேர பேத்தி பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. அப்ப இது திட்டமிடுதல், ஆகிரத்துக்காக வேண்டி திட்டமிடுதல். அந்த பயணத்தில் சென்றவர்கள்ல ஒருவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் திட்டமிடுறாங்க, தனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒரு மகள் இருக்கிறார், என்ன செய்யணும், இப்படியான திட்டமிடுதல். இப்படி நிறைய திட்டமிடுதலுக்கு நிறைய சான்றுகள் சொல்லிட்டு போலாம், நேரம் நமக்கு இடம் தராது. அடுத்து 3ஆவதாக இந்த ஹிஜ்ரத் பயணம் நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டே அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தல். ஒரு முயற்சி செய்யாம தவக்கல் அலல்லாஹ் அப்படிங்கிறது இல்லை. ஒரு முயற்சி செய்யாம தவக்கல் அலல்லாஹ்னா ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருந்திருக்கணும், எங்கேயும் போக தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க, அதற்கு மேல அல்லாஹ் மேல தவக்கல் வச்சாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், முயற்சி நாம் செய்ய வேண்டும். தவக்கல் அல்லாஹ் மேல வைக்கிறது, அது தவக்கல் வைத்துக்கொண்டே முயற்சி செய்யுங்க, அதான் தவக்கலுக்கு சரியான அர்த்தம். ஒட்டகத்தை கட்டி போட்ட பிறகு தவக்குள் வைக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில தவக்குள் என்கிறது தவறாக புரிந்து விடக்கூடாது. எதுவுமே எந்த முயற்சி செய்யாம அல்லாஹ் ஒண்ணும் தர இல்ல, அல்லாஹ் ஒண்ணும் தர மாட்டேங்கிறான், நீ என்ன முயற்சி செய்தாய், நீ முயற்சி செய், தவக்கல் அல்லாஹ் மேல வை, கண்டிப்பாக உனக்கு வெற்றி இருக்கிறது. ஒரு கால் உனக்கு துனியால கிடைக்கல, ஆகிரத்துல இதை விட சிறந்தது கிடைக்க போகிறது. இந்த தவக்குலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதற்கு முயற்சி கண்டிப்பா இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ஹிஜ்ரத் பயணத்துல நமக்கு இன்னொரு பாடம் என்னவென்றால், உழைப்பு ரொம்ப முக்கியம். நீ உன்னுடைய உழைப்புக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், அது குறைவா இருக்கலாம் நிறைவா இருக்கலாம், ஆனா யாசகம் கேட்பதை தவிர்த்து விடு. இது இந்த பாடம் நமக்கு சொல்லி தருகிறது. சஅத் இப்னு அபி ரபியா, சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க அன்சாரி, இவங்களுக்கு சகோதரனாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நியமிக்கிறான். அவங்க முஹாஜிர். அப்ப ஹிஜ்ரத் வந்தவங்களுக்கு அன்சாரிகளை சகோதரன் நியமிக்கிறான். அப்படி நியமிக்கிற பொழுது சஅத் இப்னு ரபியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்துர் ரஹ்மான் அவுஃப் கிட்ட போய் சொல்றாங்க, என்கிட்ட இந்த சொத்துலாம் இருக்குது, மனைவி குடும்பம் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்திலும் உங்களுக்கு பாதி தர்றேன் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன தன்மானம் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் அவுஃப் பாரக்கல்லாஹு லக்க ஃபீ அஹ்லிக வ மாலிக துஆ செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் உன்னுடைய பொருளாதாரத்திலும் உன் குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, துல்லனி அல சுக், கடை வீதி எனக்கு காட்டுப்பா. காமிக்கப்பட்டது, சென்றார்கள், அங்கு கொஞ்சம் பால் கட்டியும் வெண்ணையையும் வாங்கி அவர்கள் விற்றார்கள். அதற்கு பிறகு ஒரு திருமணம் விஷயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஒரு
பேரித்தம்பழத்தின் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து திருமணம் செய்து சம்பாதிச்சுட்டாங்க. அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். அப்ப இந்த ஒரு படிப்பினை இதுல இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொல்லுவாங்க, ஒரு கவிதையா சொல்றாங்க, நகுலு ஸஹ்ரி மின் குலலில் ஜிபாலி அஹப்பு லீ மின் மினனிர் ரிஜாலி யகூலு الناس லீ ஃபில் கஸ்பி ஆருன் ஃபகுல்து ஆரு ஃபீ துல்லிஸ் சுவாலி என்று கவிதையாக அலி ரலியல்லாஹு அன்ஹு படைத்தார். மலையினுடைய உச்சிக்கு மேல் ஒரு கல் இருக்கிறது, பாறை இருக்கிறது. மலையின் உச்சிக்கு மேல் இருக்கிற பாறையை நகட்டி வைப்பது சிறந்தது. எதை விட தெரியுமா? அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப விருப்பமானது, மின் மினனி ரிஜாலி, அடுத்தவர்கள்ட்ட போய் உதவி கேட்பதை விட இதைத்தான் நான் விரும்புகிறேன். யகூலுன் நாஸ் லீ ஃபில் கஸ்பி ஆருன், நிறைய பேர் சொல்றாங்க, நானா சம்பாதிக்கிறதா, அது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கவிதையா சொல்றாங்க பாருங்க, ஃபகுல்து அல் ஆரு ஃபீ துல்லிஸ் சுவாலி. அழகா சொன்னாங்க, எது வெக்கம் தெரியுமா, எது இழிவு தெரியுமா, நீ அடுத்தவர்கள்ட்ட போய் கேட்பதே இழிவு என்று அவர்களுக்கு நான் உறக்க சொல்லிக் கொள்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உழைப்பினுடைய அவசியத்தை சொன்னார். இதெல்லாம் எங்க படித்த பாடம்? இவர்களுக்கெல்லாம் அந்த ஹிஜ்ரத் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிற எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் போன உடனே உதவியாளர்களை நியமிச்சாங்களே, உங்களுக்கு சகோதரன் உங்களுக்கு இதை தருவார் அதை தருவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உதவி செய்ய வேண்டிய ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அதை பெறக்கூடிய கூட்டங்களாக அவர்கள் இல்லை. கொஞ்சம் வாங்கினாங்க, மற்றவங்க உழைப்பை தேடி போய்விட்டாங்க. அங்க கடைசியில பார்க்கும்போது அபூபக்கர் தனியாக உழைத்தார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உழைத்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு உழைத்தார்கள், உஸ்மான் பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். எதை அள்ளிட்டு வந்தாங்க? மக்காவில் இருந்து வருகிற பொழுது ஒன்றில்லாம உடுத்த ஆடையோடு வந்தார்கள். அதற்கு பிறகு உழைத்தார்கள். இது எங்கிருந்து படித்தார்கள்? ஹிஜ்ரத் பாடம் அதை படித்து கொடுத்து. வெறுமன ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகளை நாம் படித்து தெரிந்து கொண்டு செல்வது மட்டுமல்ல, அதில் உள்ள பாடங்களையும் அதனுடைய நோக்கங்களையும் மக்சதுகளையும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் ஹிஜ்ரத் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமுதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, இதுல இன்னும் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு நமக்கு நேரம் இடம் தரவில்லை. இருந்தாலும் கடைசியான ஒரு படிப்பினை என்னன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிற பொழுது அடித்து கொண்டு இருந்தார். வரலாறு நீங்க படிச்சு பாருங்க, சண்டை போட்டுக்குருவாங்க. யூதர்களுடைய சதி ஏராளம் இருந்தது. அரபுகளுக்கு மத்தியில அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற இரு கூட்டத்தையும் மோதவிட்டு இவர்கள் அடித்து கொண்டு கிடக்கட்டும், நாம் தலைமைத்துவத்திற்கு நாம் வந்து விடுவோம் என்கிற அந்த சதியோடு இருந்தார்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு அந்த தோழர்கள்ட்ட இருந்த அந்த உறவு முறைகளும் அந்த உல்ஃபத்தும் அந்த சகோதரத்துவமும் அவர்களுக்கு மத்தியில உண்டான பாச பிணைப்புகளும், இது கண்டிப்பா ஹிஜ்ரத் பாடம் நமக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு மத்தியில கசது இருக்கக்கூடாது, நமக்கு மத்தியில போராமை இருக்கக்கூடாது, நமக்கு மத்தியில உள்ளத்தில் வெறுப்புகள் இருக்கக்கூடாது என்பது ஹிஜ்ரத் நமக்கு அறிவிக்கிறது. எனவே அப்படி அடித்து கொண்டிருந்தவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து, என்னடா இது வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு வந்தேரிகள் அவர்களுடைய பார்வையில, இங்க இருக்கிறவங்க அள்ளி கொடுக்கறாங்க, சகோதரருங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. சொத்தில் பங்கு கூட உண்டு. அதற்கு பிறகுதான் சட்டம் மாற்றப்பட்டது. உங்களுடைய வாரிசுகளுக்குத்தான் சொத்தில் பங்கு அப்படிங்கிற சட்டம் அதுக்கு பிறகுதான் மாற்றப்படும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஹாஜிர்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கப்பட்டன. ஆச்சரியத்தை அவர்களுக்கு, எங்கேயோ யாருக்கோ மாற்றுத்தாய் பெற்றெடுத்த மாற்று மண்ணிலே பிறந்த ஒரு இனத்திற்கு இப்படியாக தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிறதை போன்று இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, அதை பார்த்து அவர்கள் பாடம் படித்தார். தோற்று போனார்கள். அந்த யூதர்கள் எப்படி தோற்று போனார்கள்? சதியை செய்ய முடியாமல் அவர்கள் மண்ணை கவ்வினார்கள். அங்கிருந்த அவுஸ் ஹஸ்ரஜ்கள் அவர்கள் சகோதரர்களாக தங்களை இணைத்து கொண்டார்கள், அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். இதை பார்த்து அவர்கள் படித்தார். அவங்கெல்லாம் படிக்க முடிகிறது,
நம்மால் முடியவில்லை என்றால் நசீபு கெட்டவர்களாகத்தான் நாம் இருப்போம். எனவே ஹிஜ்ரத் அந்த பாடத்தை நமக்கு கொடுக்கிறது. அருமையானவர்கள், அதே போன்று நாம் இருப்பது முஹர்ரம் மாதம். நேற்று பல பகுதிகளில் பிறை பார்த்த தகவலின் அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை 2 இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். முஹர்ரம் மாசத்துல பிறை 9, 10 ஆகிய 2 தினங்கள் நோன்பு வைப்பது ஒரு சிறந்த ஒரு காரியமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடந்த கால கஃபிர் சனத்தல்லதி கப்லஹு, முந்தைய கால கடந்த கால வருடத்தினுடைய ஓராண்டின் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிற பொழுது அங்கு இருந்த யூதர்கள் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுது, எங்களுடைய தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்களும் பாதுகாக்கப்பட்டார்களே, மிகப்பெரிய கொடியவன்ட்டு இருந்து அதற்கு நன்றி சொல்லும் முகமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅனா ஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு முழு தகுதியும் உரிமையும் படைத்தவன் நானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். அந்த வரிசையில சஹாபாக்கள் நோன்பு வைத்தார்கள். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேன் என்றால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில 9, 10 ஆகிய நாட்கள் நான் நோன்பு நோற்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு அவர்கள் ஹயாத்தாக இல்லை. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய செயலும் அவர்களுடைய சொல்லும் நமக்கு அதை எடுத்துக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிற காரணத்தால் பிறை 9, பிறை 10 அதை நம்ம தாசுஆ, ஆஷூரா என்று சொல்லுவோம். அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 ஆகிய 2 தினங்கள் நோன்பு நோற்பது நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு ஓராண்டு கடந்த காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அடிப்படையில் நாம் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியானால் வருகிற வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அது தாசுஆவுடைய நாளாகவும், அதாவது அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஆஷுராவுடைய நாளாகவும் இருக்கிறது, 4ஆம் தேதி 5ஆம் தேதி. எனவே நாம் எல்லோரும் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வோம். அதற்கான இஃப்தாரிக்கான ஏற்பாடுகளை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக, ஐஏஎம் சார்பாக நம்முடைய பள்ளியில் இஃப்தாருக்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பாடாக. இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்தின் அடிப்படையில் நாம் பாடம் பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கும் அல்லாஹ் தருவானாக என்ற அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.